ஒரு கொசு கூட டேஞ்சர் தான். அதுக்காகத்தான் கருப்பு ஹிட். ஒரு கொசு கூட தப்பிக்காது. கில் மஸ்கிட்டோஸ், கில் மலேரியா. புஷ்பா சண்டை போடுவான்னு பயந்தீங்களே, பாத்தீங்களா? சைலண்டா கடைக்கு வந்துட்டு சமத்தா வீட்டுக்கு கிளம்பிட்டா. எனக்கு அதான் நீ ஆச்சரியமா இருக்கு. அக்கா செம ஃபார்ம்ல இருக்கா. எப்படியும் கடை வாசல்ல ஒரு தேர்ட் வாரி நடக்கணும்னு நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ். உனக்கு புரிஞ்சது அவ்வளவுதான்டி. புஷ்பாக்கு அத்தை மேல கோவம்லாம் இல்லடி. அப்பப்ப வர குட்டி கோவத்தை தான் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு கவலைப்படுறோம், அவ்வளவுதான். குட்டி கோவமோ பெரிய கோவமோ யாரும் முறைச்சிக்காம நல்லபடியா இந்த கல்யாணத்தை எல்லாரும் சேர்ந்து நடத்த வச்சா அதுவே போதும். கல்யாணம் இருக்கட்டும், முதல்ல நிச்சயதார்த்தத்தை எங்க நடத்த போறோம் அத சொல்லுங்க. வழக்கமா பொண்ணு வீட்டுலதான் உப்பு தாம்பூலம் மாத்துவாங்க. ஆனா எனக்கு என்னமோ சாந்தா வீட்டுக்காரரு மண்டபத்துல வச்சு தடபுடலா நடத்துவாருன்னு தோணுது. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுங்க அத்தை. கல்யாணத்தை கிராண்டா பண்ணா போதும். என்கேஜ்மெண்ட் கிராண்டா செஞ்சா கண்ணு பட்டுடாமா. யாரு கண்ணு யார் மேல பட போதுன்னு தெளிவா சொல்லுங்க. நீ ரெடியா ஒரு பெரிய பூசணிக்காய் எடுத்துட்டு போயிடலாம். எனக்கும் அதான் தோணுது ரஞ்சனி. சிம்பிளா வீட்டுல செய்யறதுதான் நல்லது. செலவு என்ன கொஞ்சம் நெஞ்சமா ஆக போகுது. இன்னைக்கு பாரு, வெறும் புடவை எடுக்கதான் போனோம், அதுக்கே 18,000 ரூபாய் செலவாயிடுச்சு. கல்யாண விஷயத்துல செலவு பார்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாது அத்தை. நம்ம என்னதான் பட்ஜெட் போட்டாலும் அது தொட்டு தொட்டு பெருசாதான் வரும். விலைவாசி எல்லாம் இப்ப இருக்கிற நிலைமையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களான நமக்கே கண்டிப்பா 2-3 லட்சம் செலவு ஆயிடும். 2-3 லட்சமா? சரிதான். உன் புருஷன் கோவிச்சுக்கிட்டு இமயமலைக்கே போயிடுவான். நமக்கு என்னமா அத பத்தி? அண்ணனை சமாளிக்கிற வேலையெல்லாம் அண்ணி பாத்துப்பாங்க. உங்களையே சமாளிக்கலையா? அதெல்லாம் பெரிய மேட்டரே இல்லம்மா. என்னடா எங்க போனே? உங்க அண்ணனை பாத்தியா? இல்லம்மா, பாக்கல. கடைக்கார பையன் தாம கடைக்கே வரலன்னு சொல்றான். எங்க போனாரோ தெரியல. போன் பண்ண எடுக்க மாட்டேன்றாரு. ஒருவேளை போனை சைலண்ட்ல வச்சிருப்பாரு சூர்யா. எஸ்எம்எஸ் பண்ணி பாத்தியா? அனுப்பிச்சு பார்த்தேனே நீ, எந்த பதிலையும் காணோம். அவருக்கு தெரிஞ்ச விரவு கடைக்காரவங்க, ஹோல்சேல் கடைக்காரவங்க எல்லாருக்கும் போன் பண்ணி கேட்டேன். யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. நான் சொல்லல, கோவிச்சிட்டு போய் கோயில் மண்டபத்துல உட்கார்ந்துட்டானோ என்னமோ. நீ ஏண்ட கவலைப்படுற? எங்க போயிட போறா? இல்ல அத்தை, எங்க போறதா இருந்தாலும் சொல்லிட்டு தான் போவாரு. கோச்சுக்கிட்டாலும் நான் கோவமா இருக்கேன்னு வெளிப்படையா சொல்லிடுவாரு. ஆனா இப்போ ஒரு போன் கூட பண்ணலன்னா எனக்கு கவலையா தான் இருக்கு. அண்ணி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா செலவு மேட்டர்னு வந்தா அண்ணன் கண்ணு மண்ணு தெரியாம பண்ணுவாரு. தெரியல உங்களுக்கு? ஏ புஷ்பா விலகாப்ப எடுத்துக்குங்க. என்ன ஆட்ட போட்டாரு அவரு? இல்ல மது, இது செலவு சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டும் இருக்குன்னு எனக்கு தோணல. அண்ணனுக்கு இந்த கல்யாண ஏற்பாடு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சூர்யா. சும்மா இருங்க நீ. அண்ணன் என்ன நினைக்கிறாருன்னே தெரியல. அவருக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு நீ. டேய், அவனை பத்தி உனக்கு தெரியாதாடா? புதுசா ஏதாவது ஆரம்பிச்சாலே பயப்படுவான். நாம தான் துணிஞ்சு இறங்கி செய்யணும். அப்புறம் வந்து சேர்ந்துக்குவான். ஏண்டா இது இன்னைக்கு நேத்தா பாத்துட்டு இருக்கோம்? இல்லம்மா, அண்ணன் மனப்பூர்வமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா நான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்க மாட்டேன். நீ சொன்னீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அவருக்கு பிடிக்காத விஷயத்த செய்யவே வேணாம். டேய், என்னடா பேசிட்டு இருக்க நீ? அவர் ஒத்துக்கலைன்னா அவர் ஒத்துக்க வைக்க வேண்டியது நம்மளோட வேலை. அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க. இது பாரு சூர்யா, நிச்சயதார்த்த புடவை கூட எடுத்தாச்சு. கல்யாண தேதியை முடிவு பண்றது மட்டும்தான் பாக்கி. ஏய், உங்க அண்ணனை நான் பாத்துக்கிறேன். டேய், அவன் உங்க அப்பா மாதிரி. பொறுப்பு தட்டி கழிக்கிற குணம் கூடவே ஒட்டிடுச்சு. எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவான்டா. கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆளாளுக்கு இப்படி ஆத்திரப்பட்டு பேசிட்டு போனா இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. ஏய், வீணா எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அண்ணன் இப்ப வந்துருவாரு. உட்கார வச்சு எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். அவரு கோவத்துல கத்துனா பொறுமையா இருப்போம். நிஜமா அவரு நம்ம வழிக்கு வந்துருவாரா? என்ன நீ? ஆமா மது, பேசணும். பேசி ஒரு முடிவு எடுக்கணும். எதுவா இருந்தாலும் அப்புறம் தான்.
சூர்யா சொல்றதுல நியாயம் இருக்கத்தே. அவர் சம்மதம் இல்லாம பொண்ணு பார்க்க போனது, புடவை எடுக்க போனது எல்லாமே ஓகே. ஆனா நிச்சயதார்த்தத்துக்கு அவர் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு முன்னாடி எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணனாத்த. சரி, நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு போய் நிச்சயதார்த்தத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமான்னு கேட்டு வந்துடலாம். அம்மா ரொம்ப எல்லாம் தள்ள வேண்டாமா, ஒரு 1 வீக் இல்ல 10 days போதும். அதுக்குள்ள அண்ணனை சரி கட்டிடலாம். ரஞ்சினி, நாளைக்கு நீ ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே நம்ம 2 பேரும் உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி அத்தை.